Good morning, students. Today in accountancy section, we are going to continue with Unit 2, Conceptual Framework of Accounting. In this session, we are going to study the relationship of bookkeeping, accounting and accountancy. First, what is bookkeeping? So, bookkeeping we learned in the previous section itself, children. So, bookkeeping is a part of accounting. It is an art and science of recording transaction in a systematic manner, isn't it not? So, this is what we understand from the bookkeeping. இப்போ bookkeeping வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங்கில் வந்து ஒரு பார்ட். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா புக்கீப்பிங் நம்ம பண்ணால் தான் நம்ம ஃபர்தராக வந்து அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ தட் மீன்ஸ் புக்கீப்பிங் கன்சிஸ்ட் ஆஃப் ஜேர்னலைசிங் அண்ட் லெஜர் போஸ்டிங். ஆனால் ஃபர்தராக நம்மளோட ரிசல்ட் பிஸ்னஸ் ரிசல்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா வி வாண்ட் டு டூ அடிஷ்னல் calculations and accounting procedures. Okay students, so that is possible only when the bookkeeping is complete. அப்போ bookkeeping வந்து அந்த ஜேர்னலைசேஷனும் அந்த லெஜரையும் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதான் நம்மளால் வந்து ஃபர்தராக அக்கௌண்டிங்கில் ப்ரொசீட் பண்ண முடியும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இட் இஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ் இந்த அக்கௌண்டிங். அப்போ அக்கௌண்டிங்கில் வந்து இந்த புக்கீப்பிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஓகே, வை பிகாஸ்னால் அந்த புக்கீப்பிங்கில் தான் நம்ம வந்து ஜேர்னலைஸும் பண்ணுறோம், லெஜரும் போடுறோம். தென் இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங் ட்ரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அப்போ புக்கீப்பிங் அப்படின்னா என்ன, அதில் என்ன வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ட்ரான்சாக்ஷன்ஸ் டே டு டே ட்ரான்சாக்ஷன்ஸை நம்ம வந்து சிஸ்டமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ணுறோம் அக்கார்டிங் டு த heads of the accounts. You got me students? Okay, so but இப்போ accounting அப்படின்னும் போது என்ன அப்படின்னா accounting வந்து is a part of accountancy. Okay students, accounting is a part of accountancy. அப்போ accounting வந்து என்னது? accounting வந்து கொஞ்சம் வைடர் டேர்ம். அதாவது நம்ம அக்கௌண்டிங்கில் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாஸிஃபையிங், அனலைசிங் அண்ட் இன்டர்பிரட்டிங் ஆஃப் ஃபைனான்ஷியல் டேட்டாஸ். புக் கீப்பிங் வந்து ஜஸ்ட்டு ஜேர்னல் அண்ட் லெஜர் போடுறது தான். ஆனால் அக்கௌண்டிங் அப்படின்னும் போது நம்மளால் வந்து அந்த அக்கௌண்ட்ஸை வந்து ரெக்கார்டிங் மாத்திரம் இல்லை, we can classify the accounts according to the group, we can analyze the informations, we can interpret the same. You got me students? And if necessary requirements, that is changes is needed, we can do that also. So this is accounting. Okay students, appo both bookkeeping and accounting is a part of accountancy. Okay students, so from accountancy வந்து உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா from accountancy we get a systematic knowledge of accounting process. இப்போ அக்கௌண்டன்சியிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா அக்கௌண்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம். ஸோ அக்கௌண்டிங் வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம வந்து ஹியர் அண்ட் தேர் வி கேனாட் என்டர் சில்ட்ரன். அது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸில் போனால் தான் அக்கௌண்டிங். அந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் ரெக்கார்டிங் இருந்தால் தான் நம்மளால் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அட் த சேம் டைம் நம்ம ரெக்கார்டிங் கரெக்டாக இருந்தால் தான் நம்மளோட அனாலிசிஸ் கரெக்டாக இருக்கும். அனாலிசிஸ் அப்படின்னும் போது ப்ராஃபிட்டாக லாஸாக அதை நம்ம பார்க்கணும் இல்லையா. மெயினாக நம்ம பிஸ்னஸ் ரன் பண்ணுறதே வந்து ப்ராஃபிட்டாக லாஸாக பார்க்குறதுக்கு தான். அப்போ அந்த ப்ராஃபிட்டாக லாஸான்றதை வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா நம்ம ப்ராப்பராக நம்ம ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளால் அந்த ப்ராஃபிட்டாக லாஸான்னு பார்க்க முடியும். யூ காட் மீ ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது இந்த அக்கௌண்டிங் contains many standards, many principles, policies, procedures to be followed in accounting. அப்போ நீ அக்கௌண்டிங்கை வந்து just like that you cannot put. It has its own standards to be followed, its own principles to be followed. Okay, policies is there, procedures are there. So இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணாதான் அதை வந்து ஒரு ப்ராப்பர் அக்கௌண்டன்சி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். You got me students? So once again I am repeating, accountancy involves bookkeeping and accounting. Bookkeeping is a part of accounting. Bookkeeping and accountancy is a part of accountancy. You got me students? Bookkeeping and accounting is a part of accountancy. You got me students? Okay, next you see accounting principles. இப்போ அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு வேர்டு வந்து பார்த்தோம். இந்த அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பேசிக் நார்ம்ஸ் அண்ட் அசம்ஷன்ஸ் டெவலப்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ஆஸ் அ பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் சிஸ்டம். அப்படின்னா ஒரு அக்கௌண்டிங் சிஸ்டம் எப்படி இருக்கணும்,
ஒரு அக்கௌண்ட்ஸ் எப்படி போடுறது, அதுக்கு வந்து நம்ம ஒரு சில பேசிக் நார்ம்ஸ்னால் என்னது, as I told you, ரூல்ஸ் we are going to follow. அசம்ஷன்ஸ் அப்படின்னும் போது ஒரு சில கான்செப்ட்ஸை வச்சு நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்படி இருந்தால் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி கான்செப்ட் இருந்தால் இந்த மாதிரி ரெக்கார்டிங் பண்ணணும் அப்படின்னு, இந்த மாதிரி ஒரு சில நார்ம்ஸ், ஒரு சில அசம்ஷன்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு போகிறது தான் accounting principles. You got me, students? அப்போ these principles are adopted by the accountants universally. இப்போ இந்த அக்கௌண்டன்சி பொறுத்தளவு ஒரு யூனிஃபார்மிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அக்கௌண்டன்சி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா, ஆல் ஓவர் த வேர்ல்டு accountancy is based on only that particular principles and rules. There is no change in the rule or the principle of the accountancy. Okay, students, so this is a highlight of accountancy. No country is having its own rules and regulations. No business organization is following its own method of accounting. No, accounting has only basic rules and regulation, and that is followed by everybody in all over the world. You got me, students? So these accounting principles provide uniformity and consistency in the accounting methods and process. அப்போ accounting principlesக்கு வந்து ஒரு யூனிஃபார்மிட்டி இருக்குது, அதே நேரத்தில் கன்சிஸ்டன்சி இருக்குது. கன்சிஸ்டன்சினா கண்டினியூஸ்லி அதே பிரின்சிபல்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணி அக்கௌண்ட்ஸ் போட போகிறோம். நம்ம வந்து திடீர்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. எனி மார்க்கெட் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகும். உன்னோட ஆர்கனைசேஷன் வந்து ஸ்மால் ஆர்கனைசேஷன்லேருந்து பிக் ஆர்கனைசேஷனுக்கு போகலாம், எம்ப்ளாயீஸ் வந்துட்டு போகலாம், வந்து ஒர்க் பண்ணலாம், ரிசைன் பண்ணிட்டு போகலாம். பட் வாட் எவர் ஹேப்பன்ஸ், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் வில் நாட் சேஞ்ச். சச் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் ஆர் நோன் அஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ், கேப். அப்போ அந்த மாதிரி ஒரு பிரின்சிபல்ஸ், அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கேப் அப்படின்றோம். தட் இஸ் ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் principles. Okay, students? Okay, so this is accounting principles. Few more points we have to discuss. Accounting principles provide the basic framework within which accounting records and accounting reports are to be prepared. அப்போ இந்த accounting principles தான் நமக்கு வந்து ஒரு framework கொடுக்குது, பேசிக் ஃப்ரேம் கொடுக்குது. அதாவது வந்து இந்த ஃப்ரேம்ஒர்க்குள்ளே தான் நீ வந்து அக்கௌண்டிங் வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த லிமிட்டை தாண்டி நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம்ஒர்க்கை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுது. அதே நேரத்தில் ரிப்போர்ட்ஸ், நம்ம அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதாவது டு ஃபைண்ட் அவுட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ், இதுக்கெல்லாம் வந்து இனி ஃபர்தர் கிளாஸஸில் நீங்கள் படிப்பீங்க. ஓகே, இட் வில் பி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். ஸோ அதுதான் ரிப்போர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட்ஸுக்கும் வந்து ஒரு ஃப்ரேம்ஒர்க் வச்சுருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஃப்ரேம்ஒர்க்கை நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அந்த ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட், accounting standards have been issued by national and international regulatory authorities to ensure uniformity of accounting procedures and accounting results. அப்போது இந்த அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து யார் வந்து இஷ்யூ பண்ணா அப்படின்னு சொன்னோன்னா, whether it is national level or at international level, there are regulatory authorities. Okay, so இந்த regulatory authorities வந்து என்ன பண்ணுறாங்க, they who are related to accounts, they only created this uniformity in the accounting procedures and the accounting results. Accounting principles may be accounting concepts or accounting conventions. இப்போ இந்த accounting principles அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்போ இந்த பிரின்சிபல்ஸை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து கான்செப்ட்ஸ் அப்படின்றாங்க, இன்னொன்று வந்து கன்வென்ஷன்ஸ் அப்படின்றாங்க. யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் ஆர் த பேசிக் அசம்ஷன்ஸ், whereas conventions are the guidelines based upon practice or usage. ஸோ ஒரு அசம்ஷன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை அசியூம் பண்ணுறோம். அந்த அசம்ஷனை வச்சு நம்ம வந்து அக்கௌண்ட் இது பண்ணுறோம். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோமா, பிஸ்னஸ் வந்து இப்படி தான் பண்ணணும். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? பர்ச்சேஸ் பண்ணுறோமா, சேல்ஸ் பண்ணுறோமா, இல்லை ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிஸ்னஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ ஒரு அசம்ஷன்ஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆனால் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு கைட்லைன்ஸ், நமக்கு வந்து எப்படி அந்த கான்செப்ட்ஸ், அந்த அசம்ஷன்ஸை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பேஸ்ட் அப்பான் த ப்ராக்டிஸ் ஆர் யூசேஜ், அதுதான் கன்வென்ஷன்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இந்த நெக்ஸ்ட்டு செக்ஷன் நம்ம வந்து அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ்னால் என்ன, கன்வென்ஷன்ஸ்னால் என்னென்னு கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். யூ காட் மீ, ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் செக்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ்.